குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒருமுறையேனும் போய் தரிசனம் செய்ய வேண்டிய 5 கோயில்களைப் பற்றி இந்த காணொளியில் காணப்போகிறோம். தனுசு ராசி இயற்கையாகவே குரு கிரகத்தின் ஆட்சியில் உள்ளது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனை, தர்ம வழி, கல்வி, துறவு மனப்பான்மை, வெளிநாட்டுப் பயணம் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு குருவின் கிருபை என்பது மிக மிக முக்கியம். அந்த குருவின் அருள் மற்றும் தீவிர சக்திகளைப் பெற இதோ உங்களுக்கான 5 முக்கிய ஸ்தலங்கள். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் கோயில். இங்குள்ள சுந்தரராஜ பெருமாளை தனுசு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாகக் காணலாம். இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்யும்போது குருவின் அருள் அதிகரித்து கல்வி, திருமணம், புத்திர பாக்கியம் ஆகியவை எளிதாகும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள புதன் மற்றும் குரு தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்குச் சென்று வர வேண்டும். குருவின் வலிமை குறைவாக உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் அதிர்ஷ்டம் விரைவில் உங்களை தேடி வரும். இரண்டாவதாக நாம் பார்க்கப் போவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வை தேடுபவர்கள். வாமன அவதார ஸ்தலமாகிய இக்கோயிலில் வழிபாடு இவர்களின் வாழ்வில் உயர்வை அளிக்கும், மேலும் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் வேலையின்மை, தடைப்பட்ட கல்வி, திருமணத்தில் தாமதம் போன்ற சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி விரைவான முன்னேற்றம் கிட்டும். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரத்திலுள்ள கச்சபேஸ்வரர் கோயில். இங்குள்ள கச்சபேஸ்வரர் சன்னதி குருவின் தனிச்சக்தி நிறைந்த ஒரு பீடம். தனுசு ராசிக்காரர்கள் குரு பீடத்தின் சிறப்பை அனுபவிக்க வேண்டிய இடம் இது. இங்கு வழிபட்டால் குரு பகவானின் அருள் நேரடியாக கிடைக்கும் என்று ஜோதிட மணிமாலை குறிப்பிடுகிறது. உங்கள் ஜாதகத்தில் சனி மற்றும் குருவால் ஏற்படும் தோஷங்கள் குறையும். மேலும் நீண்ட ஆயுள், சந்ததி பாக்கியம் என பல நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் திருவேங்கடமுடையான் கோயில். இந்த பெயர் புதுமையாக இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டாம். நாம் இங்கு திருப்பதி கோயிலை பற்றித்தான் குறிப்பிடுகிறோம். ஆம், இங்குள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தனுசு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவுடன் சேர்ந்து சனியும் பெரும் பங்கு வகிப்பார். திருப்பதியில் வழிபட்டால் சனி, குரு, கேது தோஷங்கள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். மேலும் செல்வம், குடும்ப அமைதி, வெளிநாட்டு வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம் என உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கும் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில். இங்குள்ள வேதகிரீஸ்வரர் சந்நிதி குருவின் சக்தி நிறைந்த மற்றொரு ஸ்தலம். இயற்கையாகவே ஆன்மீக ஆர்வம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்குப் போய் வந்தால் ஆன்மீகத்தில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். வேதகிரீஸ்வரர் வழிபாடு இவர்களுக்கு ஞானம், துறவு, தெய்வீக கலைகளில் மேம்பாடு ஆகியவற்றை தரும். அத்துடன் குரு தசையில் ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் புத்திர பாவம் தொடர்பான பிரச்சினைகள் யாவும் நீங்கி வாழ்வில் நிம்மதி பிறக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் மேற்கண்ட இந்த 5 கோயில்களையும் வாழ்க்கையில் ஒருமுறையேனும் வழிபாடு செய்து வந்தால் குரு பகவானின் முழுமையான அருள் கிடைக்கும். கல்வி, திருமணம், குழந்தை பேறு எளிதாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்வு ஆகியவை நிச்சயம் கைகூடும். மொத்தத்தில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் அதிர்ஷ்டமும் விரைவில் உங்களை வந்து சேரும். எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த 5 கோயில்களுக்கும் வாழ்க்கையில் ஒருமுறை சென்று வரும்படி நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.